எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராகிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. இந்த உலகத்திலே பணக்காரர்களாக, அதிக சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக, செல்வ செழிப்பிலே மிதப்பவர்களாக, எப்படியாவது எளிதாக உழைக்காமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செயல்படுவோராக அநேகர் செயல்படுவது உண்டு. அநேகருக்கு அந்த ஆசை உண்டு. இது உலகத்தின் மக்கள் செயல்பாடு என்றால் இதிலே கிறிஸ்தவர்களின் நிலை என்ன? அவர்கள் மனதின் வாஞ்சை என்ன? குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியர்களின் நிலை என்ன? சில வேதத்திலிருந்து தங்கள் விருப்பப்படி சொல்லி உண்மை நிலையை மறைத்து போதிப்பதை பிழைப்பாக்கி அதனால் தங்கள் வளத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அது உண்மைதான். வேத வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில், வேறாயிருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது. இத்தகைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் மக்கள் நரகத்தையே நோக்கிய பயணிகளே. மாறாக மேலான வாழ்வை வாழ எந்த மனிதனாலும் கூடாது என்பது உண்மை. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், என்னாலே கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆகவே நாம் ஆண்டவரை பார்த்து கூற வேண்டியது, ஆண்டவரே, என்னாலே கூடவே கூடாது. அது உண்மைதான். ஆனால் தேவனே, உம்மால் மாத்திரம் கூடும் என்ற வாக்கை அருளிய அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்வில் நீர் வாரும் வாழ்வை பொறுப்பேற்கும் ஆண்டவராக என்னிலே செயல்படும் நீர் உம்முடைய நாமத்தை என்னிலே மகிமைப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போமானால் நாமும் ஆண்டவருடைய வார்த்தைப்படி தேவனாலே எல்லாம் கூடும் என்பதற்கு சாட்சிகளாக ஜீவிப்போம். God bless you.